Hi students, welcome to Brain Box Hut. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சியில் இருக்கிற தேர்ட் போயம் அ டைகர் அட் த ஜூ. இதை எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்களா, லெஸ்லி நாரஸ். ஸோ இந்த போயமில் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஸ்டான்ஸா வைஸ் எக்ஸ்பிளனேஷன். அதே மாதிரியே ஒரு ஸ்டான்ஸாலையும் அந்த கேரக்டர் ஆஃப் டைகர் எப்படி இருக்குது அப்படின்றதான். இந்த ஸ்டான்ஸா 1ல் பார்த்தீங்க அப்படின்னா டைகர் வந்து ஒரு ஜூவில் இருக்கும்போது அதோடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்றது தான். என்னதான் வந்து அது பார்க்கறதுக்கு ரொம்ப அமைதியாக இருந்தாலுமே இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி குவாய்ட். பட் அவனுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பயங்கர கோவமும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்குது. பிகாஸ் அவனுடைய உரிமைகள் எல்லாமே மறுக்கப்பட்டுருச்சு இல்லையா. அது வந்து அவன் வந்து காட்டுக்குள்ளே ஜாலியாக சுற்றிட்டு இருப்பான், அவனுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே அவனே எடுத்துப்பான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவனுக்கு வந்து நேரத்துக்கு சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோதானே தவிர அவனோட உண்மையான ஃப்ரீடம் அப்படின்றது இந்த கேஜுக்குள்ளே அவனுக்கு சுத்தமாக கிடைக்காது. அது வந்து அவனுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதுவே அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டான்ஸா 2ல் எதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவனோட லைஃப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவனுடைய அந்த நேச்சுரல் லைஃப் இருக்கு இல்லையா, எங்கே ஃபாரஸ்ட்டில், அது அவங்க சொல்கிறாங்க அது ரொம்ப லைவ்லியாக இருக்கும். அவன் வந்து அங்கே அவனுடைய அந்த லாங் கிராஸுக்கு பின்னாடி போய் அவன் ஒளிஞ்சிருந்து அவனுடைய அந்த இறைக்காக அவன் அவன் அப்படியே நின்று ரொம்ப நேரம் நின்று, இல்லை வந்து பிகாஸ் இதுதான் அவனோட இடம் அப்படின்னு சொல்ல முடியாது. எவ்வளோ தூரம் வேணாலும் இருக்கலாம் அவனோட இடம் இல்லையா. அதே மாதிரியே டைகர் என்ன பண்ணுவோம், அவன் அப்படியே அவுட்ஸ்கர்ட் அப்படியே ரொம்ப பயமில்லாமல் வில்லேஜஸ்க்கு பக்கத்தில் ஃபாரஸ்டில் அவன் பாட்டுக்கு நடந்து போயிட்டுருப்பான். பிகாஸ் இது எதை சொல்லுது, அவனுடைய ஸ்ட்ரென்த்தை சொல்லுது இல்லையா, அவனோட ஸ்ட்ரென்த்தை சொல்லுது, அவனோட பவரை சொல்லுது. ஓகே, ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம தான் அவனோட ஃப்ரீடம் எடுத்திருக்கோம், அவனோட நேச்சுரல் கேரக்டரை எடுத்திருக்கோம், அவனோட பிஹேவியர் எல்லாத்தையுமே நம்ம தான் மாற்றிருக்கோம். எப்படி, நம்ம கேஜில் கொண்டாந்து வச்சுட்டு நம்ம தான் அதை மாற்றிட்டோம். அதை தான் 4th ஸ்டான்ஸால சொல்கிறாங்க, டைகர் இந்த லாக்டு டைகர் இஸ் லாக்டு இன்சைட் த ஸ்ட்ராங் கான்க்ரீட் கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கும்போது அவனுடைய அயன் பாருக்கு பின்னாடி இருக்கும்போது அவனுடைய கிரேட் ஸ்ட்ரென்த் எல்லாமே என்ன ஆகுது, யூஸ்லெஸ் இல்லையா. அவன் சும்மா அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கான், அதே இந்த அயன் பாக்ஸ்குள்ளே அப்படியே சும்மா வந்து நடந்துகிட்டே இருக்கான். அண்டு அவனுக்கு ரொம்ப போர் அடிக்கும்ல அவன் நடக்கிறது அப்படின்னா. அவன் அந்த காட்டுக்குள்ளே நடக்கும்போது எவ்வளோ தூரம் வேணாலும் நடக்கலாம், ஆனால் அவன் இங்கே விசிட்டர்ஸ் எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிவிட்டு அவன் அமைதியாக இருக்கான். அது மட்டும் இல்லை, அட் நைட் இந்த ஜூ வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக அமைதியாக இருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே லிசன் பண்ணுறான். எதை, அப்படியே இந்த பேட்ரோல் சவுண்ட்ஸ் வெளியில் போகும் இல்லையா, அதை அப்படியே லிசன் பண்ணிட்டு அந்த ஸ்டார்ஸ், ஷைனிங் ஸ்டார்ஸ் அவன் அழகாக பார்த்துட்ருக்கான். அவனோட ட்ரீம் பற்றி அப்படியே யோசிச்சுட்ருக்கான். ஸோ இந்த போயம்லேருந்து நம்ம கற்றுக்கிறது, வைல்ட் அனிமல்ஸ் டிசர்வ் ஃப்ரீடம் இன் தேர் நேச்சுரல் ஹாபிட்டட். அதுக்கு ஜூவோ சர்க்கஸோ கரெக்டான இடம் கிடையாது. செகண்ட் ஒன், கீப்பிங் தெம் இன் கேஜ் டெஸ்ட்ராய்ஸ் தேர் டிக்னிட்டி, அன்நேச்சுரல். ஓகேவா, அது வந்து கொண்டு வந்து கேஜில் அடைக்கிறது அப்படின்றது அதோட ஒரிஜினாலிட்டியை நம்ம டெஸ்ட்ராய் பண்ணுற மாதிரி. ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக நம்ம என்ன பண்ணணும், வைல்ட் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும். we need to protect the wildlife and the animals, and imprisoning animals for entertainment is should be abolished. அதான் இப்போ சர்க்கஸ் அப்படின்றது அதனால தான் இல்லாமல் போச்சு. Thanks for watching. If you like this video, share with your friends, comment and subscribe. Thank you.